முன்பாக இந்த நாளில் நம்ம மத்தியத்தில் மிஸ் பிரிஸ்கிலா அட்வொகேட் அவங்க வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்குமே தெரிஞ்ச முகங்கள். அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம். மிஸ்ஸஸ் க்ளோரி முன்பதாக வந்து அவர்களை ஒரு பூச்செண்டை கொடுத்து வாழ்த்தும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஏமா வாங்க. தெய்வ செய்தி அவர்கள் தருவார்கள். ஏமா வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பாஸ்டர் ஐயாக்கும் இந்த சபையோருக்கும் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காண்டி. ஸோ ஆல் ஆர் ரெடி? இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் வந்து பாவம், ரத்தம், கிராஸ். இது மூணுமே. இதோட இன்றைக்கி நம்ம மர்மங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மிஸ்ட்ரீஸ். அதாவது இந்த பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். பாவம்னா என்ன? நம்ம டெய்லி பாவம் மன்னிப்புலாம் கேட்குறோம். பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? அது எங்கே இருக்கும்? எங்கே வாழும்? எப்படி அழிக்கலாம்? ஒன் ஆன்சர். ஓகே. ஸோ பாவம்ன்ட்டு என்னன்ட்டு தெரியாமலே நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம். ஸோ அதோட டெப்த் வந்து நமக்கு தெரியல. ஒன், கடவுள் ரத்தத்தை சிந்தினார். அப்படி என்ன பவர் ரத்தத்தில் இருக்குது? எனி ஒன் ஆன்சர்? நாலாவது கல்வாரி. எதுக்கு குரூசிஃபிக்ஷன் இஸ் அ மஸ்ட்? எதுக்கு அது வந்து நெசசரி? எதுக்கு இந்த மனு குலத்தை காப்பாற்றுறதுக்கு கல்வாரியில் கடவுளுக்கு கிராஸ்ல வந்து குரூசிஃபிக்ஷன் ஆச்சு? why it is so necessary? எவ்வளோ விதமான பனிஷ்மெண்ட் இருக்கு. கிராஸ் மட்டும் எதுக்கு? குரூசிஃபிக்ஷன் மட்டும் எதுக்கு? ரத்தத்தை மட்டும் அவ்வளோ எதுக்கு அவங்கள ப்ளீட் பண்ண வச்சாங்க? வாட் இஸ் இட்? ஸோ இன்னைக்கு இதை பற்றி நம்ம வந்து டெப்த்தில் பார்ப்போம். இன்னைக்கு மனுக்குலமே பாவத்தில் வந்து சிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாவம் என்னன்னு தெரியலன்னா அதை விட்டு நம்ம வெளியே வந்து வரவே முடியாது. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு யூ மீன் பை சின். ஃபர்ஸ்ட், மனுக்குலம் எதுக்கு நம்ம கடவுள் வந்து படைச்சார்? எதுக்கு ஒரு மனுஷனை படைச்சார்? பைபிள் இஸ் வெரி கிளியர் ஆன் தட் ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட், மனுஷன் வர்றதுக்கு முன்னால என்ன ஆச்சு அது ஒரு 2 minutes பிரீஃபிங் கொடுத்துருந்தேன். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல வந்து கெயாஸ் இருந்து, அதாவது இருள் இருந்து. அப்போ இருள் வந்து புதுசா பூமிக்கு வரல. இருள் ஆல்ரெடி என்னதான் இருந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தது. கடவுள் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் அதுல வந்து ஆவியானவர் வந்து ஹவர் பண்றாரு அப்படின்னு இங்கிலீஷ்ல இந்த வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பரிசுத்த ஆவி வந்து அந்த இருள் மேல, தண்ணி மேல உள்ள இருள்ல அவர் வந்து ஹவர் பண்றாரு. அதாவது அவரோட ஸ்பிரிட் வந்து அதுல ஊத்துறாரு. Now one thing which you should understand is darkness was already on the earth. Darkness புதுசா வரல, இங்க ஆல்ரெடி அது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் கடவுள் வராரு, வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, சூரியனை உண்டாக்குறாரு, பல விதமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்து தரை, பூமி, தண்ணி இதெல்லாம் உண்டாக்குறாரு. 6வது நாள், that is the first 666 அப்படிங்கிறோம். first 6. 6வது நாள் யார் உண்டாக்குனாரு? மனுஷனை. மனுஷியை உண்டாக்குனாரா? எஸ். 6வது நாள் யாரும் உண்டாக்குறாரு? மனுஷனை உண்டாக்குறாரு. இதுதான் ப்ராப்ளம். மனுஷன் வர்றதுக்கு முன்னாலே ஒரு பவர்ஸ் இங்க இருந்தது. அண்ட் மனுஷருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்காரு. ஜெனசிஸ் 1:6, ஆதியாகமம் 1:26. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே, ஆல்ரெடி ஒரு பவர் இங்க இருக்கு. இப்ப யார் அனுப்பியிருக்காரு? ஒரு மனுஷனை, உங்கள மாதிரி, என்ன மாதிரி, அவங்கள மாதிரி. ஆனா அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாரு. ஒரு பவர் இல்ல, இது வந்து 3 ரெல்மோட பவர். அதாவது எது? ஆகாயமும் பூமியும் தண்ணியை நம்ம யோசிக்கிறதே இல்ல. that is again one kingdom, water kingdom, marine kingdom பாங்க. இத 3 கிங்டமோட அதிகாரத்தை யார் கையில கொடுத்தாரு? மனுஷன் கையில, ஆதாம் கையில. இப்ப இந்த அதிகாரத்தை கொடுத்த டைம் இருளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கும்? அதை அழிக்கக்கூடிய வல்லமை கடவுள் யாரத்தை கொடுத்துட்டாரு? ஆதாம்க்கு கொடுத்திருந்தாரு. அதனாலதான் இருள் வந்து என்ன பண்ணுச்சு? இதை எப்படியாவது இந்த மனுஷன் என்ன பண்ணணும்? நம்ம கரப்ட் பண்ணணும். கொல்ல முடியாது அதால. ஏன்னா அது வந்து கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு சாயல், கடவுளோட பர்சனலா பிரெத் கொடுத்த ஒரு சாயல். அதனால அதை கொல்ல முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? கரப்ட் பண்ணலாம். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஃபுல்லா டேமேஜ் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? சின்ன கரப்ட், ஒரு சின்ன டவுட் உருவாக்கி விடலாம். யாராவது கொஞ்சம் மேல கீழே பேசுறாங்க, அதை ஒரு டவுட், ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுவோம் நம்ம. சோ அதுதான் இங்க என்ன பண்ணிச்சு? சர்பென்ட்டும் பண்ணிச்சு. சோ வை? இதோட காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே யோசிங்க, நம்ம கையில எல்லாத்தோட பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா அதிகாரம். 100 டைம் டெய்லி உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் இருக்கு. எங்க? எதுலலாம்? வானத்திலையும் பூமியிலையும் தண்ணிலையும். தண்ணி அகைன் மரீன் கிங்டம் இஸ் a பிக் கிங்டம். அதை பத்தி பேசணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த 3 கிங்டம்லையும் ஒரே ஆளுக்கு, ஒரு விதமான ஆளுக்கு they have a power. அதனால தான் இன்னைக்கும் மனுஷன் என்ன பண்ண முடியுது? ஏரோப்ளேன் பண்ண முடியுது, சப்மரீன்ஸ் பண்ண முடியுது, கார் பண்ண முடியுது. வை? ஏன்னா கடவுள் அந்த அதிகாரம் ஆல்ரெடி எப்பவுமே ஆதாம சிருஷ்டித்த அன்னைக்கே கொடுத்துட்டாரு. இப்ப இதுல வந்து பாவம் எங்க இருக்கும்? அதுதான் நான் கேட்ட கேள்வி. பாவம் வந்து எங்க இருக்கும்? குடி எங்க இருக்கும்? நமக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை கண்டுபிடிக்கலாம். எங்க இருக்குன்னு தெரியலனாலே how are you going to destroy it? First you should know நம்மளோட enemy எங்க இருக்காங்க. நம்மளோட எனிமி எந்த இடத்துல வசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல போய் அதை அட்டாக் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே பாவ மன்னிப்பு அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம். என்னது பாவம் எங்க இருக்குது? அது எப்படி நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம்? எப்படி அதை வெளியேற்றலாம்? இதோட ஒரு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா யூ காண்ட் டீல் வித் தி சின். சோ பாவம் இருக்கிறது எங்கன்னா மனசுல. பாவம் வெளியே இல்ல. பாவம் ஒரு மனுஷனோட மனசுக்குள்ளதான் இருக்கு. அவன் என்னைக்கு ஒரு இதை தப்பா நினைச்சிட்டானோ அன்னைக்கு அவன் பாவிதான். ஆக்ஷன் இஸ் a லாஸ்ட் திங். யாரையாவது நம்ம போய் ஒரு தப்பான வார்த்தையை பேசுறோம், அது தி லாஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு? திங்கிங், தாட். எப்பவுமே நம்ம நினைக்கலாம், நான் கர்த்தாவே ஒரு பாவமும் பண்ணலையே. ஒரு நாளைக்கு ஒரு புக்கை எடுத்து எழுதுங்க, நான் எனக்கு எவ்வளவு விஷயம் தப்பா யோசிச்சிருக்கேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் தி சின் இஸ். நம்ம எல்லாரும் பாவத்தை வெளியே தேடிட்டு இருக்கோம். பாவம் எங்கேயுமே இல்லை. பாவம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நம்ம தான் டெய்லி அதை ஏதாவது ஒரு தப்பான விதத்துல யோசிச்சு நம்மளோட மைண்ட் என்ன பண்றோம், நம்மளோட உடம்பு என்ன பண்றோம், நம்மளோட பிளட் பேட்டர்ன்ஸ், நம்மளோட ட்ரேட்ஸ், நம்மளோட பிஹேவியர் என்ன பண்றோம், கரப்ட் பண்ணி விட்டுருதோம். அது நம்ம சின்ன வந்து வெளியே போய் தேடுறோம். sin is nowhere. Sin is within ourselves, in our mind. நம்மளோட தாட், நம்மளோட இன்டென்ஷன். எவ்வளவுதான் நம்ம நல்லவங்களா பேசினா கூட மனசுல இம்பியூரிட்டி இருந்தா அது மனுஷனோட உடம்ப கரப்ட் பண்ணும். ஆசீர்வாதத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், வேற ட்ரேட்ஸ் அதுல வந்து வராது. அதுக்கு தான் ரத்தம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நம்ம ஒரு மனுஷனை நம்ம சாயல் என்ன பண்ணலாம்? அப்ப கடவுள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? மனுஷனை பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? he thought. அவர் மனுஷனை அப்படியே வந்து கிரியேட் பண்ணல. they thought. அதுல plural god. அதாவது நம்ம ஹோலி ட்ரினிட்டியை நம்புறோம். so we believe it's a plural god. it's a god more than one. ஆனா என்னது? கடவுள் ஃபர்ஸ்ட் தாட்ல தான் இது பண்ணாரு. இப்ப சர்பென்ட் என்ன பண்ணுது? ஈவ ஒண்ணுமே பண்ணல. அட்டாக் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல. a beautiful influence. இப்படி நடந்தா கடவுள் ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கே தெரியாது என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்ட்டு. அது ஈவ்ட்ட கேட்டுதான் இன்ஃபர்மேஷன் எடுத்துச்சு.
பிகாஸ் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்னைக்குமே சாத்தானுக்கு தெரியாது. அது யார் உளருவா அப்படின்னா நாம தான். We are the people who always share our secret to the other people and we say இது ஆயிட்டுது எனக்கு இது பண்ணணும். அப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன், நம்ம பிசினஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியே போற காரணம். ஈவையும் ஒண்ணுமே சர்பண்ட் பண்ணல, வந்து பேசிச்சு, அழகா பேசிச்சு, நம்பிக்கை உள்ளதா பேசிச்சு, நம்பிக்கை கொடுக்கறத பேசிச்சு. that is the level of an enemy which you are dealing. நமக்கு நம்ம எனிமி எவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. இதுல அது இங்க பவர் காமிக்கவே இல்லை. இங்க என்ன காமிச்சது? ஒரு ரிலேஷன்ஷிப். ஐ எம் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ், ஐ வாண்ட் யூ டு பி மோர் தென் அ காட். காட் உன்ட்ட போய் சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் வாட் நிறைய கிறிஸ்டியனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். கடவுள் சொன்னாரு, ஆனா அது படிலாம் நடக்குமா? ஈவ் மாதிரி தான். இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் ஆசீர்வாதம் இருக்குமா? எழுதிருக்கு, ஓகே. இப்படிலாம் நடக்குமா? a doubt on a power of a god. அதனாலே பாதி ஆசீர்வாதம் நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, பிக்கப் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த டவுட் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா நம்மளோட பாடி ட்ரேட்ஸ், நம்ம பிளெஸிங்ஸ், நம்ம ஸ்பிரிட், நம்ம ஆத்மா, அது வந்து அந்த பிளெஸிங்கை வந்து பிக்கப் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனாலதான் சர்பென்ட் வந்து ஈவ்ட்ட போய் ஈவ் என்ன பண்ணிச்சு, அதோட மைண்டை கரப்ட் பண்ணிச்சு. மைண்ட் கரப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டது. நிறைய பேர் சொல்றாங்க ஃப்ரூட் சாப்பிட்டதுனால பாவம் இறங்கிச்சு. நோ, கரப்ட் மைண்ட் இருந்ததுனால தான் பாவம் இறங்கிச்சு. ஏன்னா அந்த கரப்ட் மைண்ட்னால தான் அந்த ஃப்ரூட்டை சாப்பிடப்பட்டது. And the corruption was due to the wrong intention and a wrong thinking about the power of a God and the promise of a God upon the humanity. Now அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் லெவல். சாத்தானுக்கு தெரிகிற விஷயம் நம்மளை பத்தி நமக்கே தெரியாது. ஏன்னா சாத்தான் ஸ்வர்க்கத்துல இருந்த ஒரு ஏஞ்சல். அதுக்கு மனுக்குலத்தை பத்தியும் லா பத்தியும், எப்படி இந்த பூமியை நடத்தணும், எப்படி ஆகாயத்தை நடத்தணும், எப்படி தண்ணியை நடத்தணுங்கிற மோர் டீட்டெயில் உங்களோட என்னோட எல்லாத்தோட அதிகமா பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர் பார்த்து ட்ரெயின் ஆகி ஸ்வர்க்கத்துக்கே இருந்து அங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்து வந்து ஒரு என்டிட்டி தான் சேட்டன். சேட்டன் வந்து சும்மா அப்பாலே போ சாத்தானோடனே அது அப்படி எந்திரிச்சுலாம் போகாது. we believe, பட் அதுக்கு என்ன வேணும்னா அதுக்கு பவர்ஸ் வேணும். பவர்ஸ் இதுல நம்ம வார்த்தையில, நம்மளோட பிஹேவியர்ல, நம்மளோட வல்லமையில, நம்ம சொல்லுகிற கடவுளின் வசனத்துல. அதுக்கப்புறம் ஈவ் வந்து அந்த ஃப்ரூட்டை கொண்டு she gives to Adam. Adam eats it. அதுக்கப்புறம் கடவுள் வராரு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஆடம் லூஸ் பண்ணது வந்து டொமினியன் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் ஆடம் என்ன லூஸ் பண்ணாரு அப்படின்னா மகிமை. கடவுள் ஆதாம படைக்கும் போது மகிமையால நிறைச்சிருந்தாரு. அந்த மகிமை இருந்ததுனால கடவுளும் ஹெவனும் ரொம்ப தூரம் இல்லை. மகிமையிலே அந்த ஹெவனை வந்து ஆடாமால அட்ராக்ட் பண்ண முடிஞ்சு, கடவுளை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா கடவுள் வந்து ஸ்பிரிட். So he was able to attract this higher conscious, அந்த ஸ்பிரிட் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. ஆனா அந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மகிமை எழுந்துட்டு. அப்போதான் ஆதாம் சொல்றாரு, நான் வந்து நிர்வாணியா இருக்கிறேன். கடவுள் கேட்கிற, யார் சொன்னது? He was already a naked man. என்னது அது ஆதாம்க்கு அன்னைக்கு புரிஞ்சுன்னா, என்கிட்ட இருந்து மகிமை போயிட்டு. Then he felt I am naked. பாவம் பண்ணும்போது மனுஷன்ட்டு இருந்து முதல்ல போறது என்னதுன்னா அவனோட மகிமை. அவன் யாருங்கிற மகிமையை அவங்கள விட்டுட்டு போயிருது. அதுதான் depth of a sin. அதாவது ஆழம், சின்னோட ஆழம் என்ன அப்படின்னா, சின்னோட ஆழம் என்னன்னா அந்த மகிமை வந்து அது திறந்து விட்டுருது. யூ cannot work in a glory. glory அப்படிங்கும் போது ஹெவன் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணும், கடவுள் அட்ராக்ட் பண்ணுவாரு. ஆனா உங்களோட glory இல்லைன்னா you can't attract anything. Now what happens? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மகிமை இழந்ததுக்கு அப்புறம் கடவுள் வராரு. யார் உன்கிட்ட சொன்னா that you are naked? Okay. அதுக்கப்புறம் கடவுள் அவரோட பர்சனல் ஒரு துணியை தச்சு, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு துணியை தச்சு அதை உடுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் ஆதாம் ஒரு 900 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்றாரு. that is the power of the flesh of the lamb. அப்போ வறுப்போட ஆட்டுக்குட்டியோட சிம்பாலிக் பிரசன்டேஷன் கிராஸ்ல ஆகல, ஜெனசிஸ்ல ஆயிட்டுது.
ஆதியாகமத்திலே இருக்க அவ்வளவு இதுமே இது வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நமக்காண்டி சாக்ரிஃபைஸ் ஆகி அதோட பாடி அண்ட் பிளட் ஆனால நம்ம வந்து கிளென்ஸ் ஆகுங்கிறது வந்து நம்ம எல்லாரும் கிராஸ்ல பாக்குறோம். ஆனா இது எங்க முடிஞ்சிட்டு? ஆதியாகமத்துல ஆல்ரெடி இது பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா அது யாருக்கு? ஒரு மனுஷனுக்கு, மனு குலத்துக்கு இல்ல. எப்பவுமே ஞாபகம் வைங்க, ரிடெம்ஷன் இஸ் ஃபார் ஹியூமனிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க லூசிஃபர் எதுக்கு கடவுள் விட்டுட்டாரு? இல்ல அவரு ரொம்ப லவ் பண்ற ஒரு கடவுள், அதனால லூசிஃபர் விட்டுட்டாரு. இல்ல, ரிடெம்ஷன் அதாவது மனு குலத்தை மீட்கக்கூடிய புக்கு தான் பைபிள். சாத்தானை மீட்கக்கூடிய புக்கு பைபிள் இல்ல. நெவர் எவர் கோட் ராங் திங். சாத்தானையும் ஏஞ்சல்ஸ், அதாவது தப்பான ஏஞ்சல்ஸ் தப்பு பண்ணதுக்கு எந்த புக்குமே இன்னும் எழுதப்படல, அதை மீட்க கூடியதுக்கு. So God loves only human being. ஏன்னா அவரோட பிரெத் நம்ம கிட்ட இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா எர்த் கர்ஸ் ஆகுது. ஆதாம் பண்ண பாவத்தினால கடவுள் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இது எல்லாமே பூமியில உனக்கு என்னது? தார்ன்ஸ் அண்ட் திசல்ஸ். இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தார்ன்ஸ் அண்ட் திசல்ஸ்னா கரடு முரடுமா உங்களோட வாழ்க்கை இருக்கும். அதாவது நிம்மதியாவே இருக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சாப்பிடணும். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பாஸ் ஆன கர்ஸ் ஆதாம்க்கு வந்து இதுதான். அதுக்கப்புறம் பூமியில இனி நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு வரோம். அது என்னதுன்னா பூமி. நம்ம எதுல வாழ்றோம்? பூமி. பூமியை பத்தி தெரியாம வாழ்ந்தா இட்ஸ் நாட் ஃபன். நம்ம எல்லாரும் நினைக்க நம்ம வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டு. நோ, நீங்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே சின்ன பிளாட் போட்டு இது ஏன் பிளாட், இது ஏன் வீடு, நான் இங்க வாழ்றேன் அங்க வாழ்றேன், இந்த சர்ச் போறேன் அந்த மால் போறேன். நத்திங். யூ ஆர் ஃபங்க்ஷனிங் ஆன் எர்த். நீங்க பூமியில ஃபங்க்ஷன் பண்றவங்க. அப்ப உங்களுக்கு பூமியை பத்தி கண்டிப்பா தெரியணும். பூமி எந்த அளவுக்கு இந்த பாவத்தினால ப்ராப்ளம்ல வந்துச்சு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ரத்தம், ஃபர்ஸ்ட் கரப்ஷன் ஆனது வந்து ஆதாம். ஆதாம் அதிகாரத்தை விட்ட உடனே பூமியை வந்து கர்ஸ் பண்ணப்பட்டது. பூமி ஆதாம்க்கு என்ன பண்ணிச்சு? ஒன்லி கரடு முரடுமான வாழ்க்கையை கொடுத்துட்டு. இட் வாஸ் நாட் அ ஹாப்பி லைஃப். ஈடன் ஓட்டம் வெளியே போக வேண்டிய ப்ராப்ளம் ஆதாம்க்கு ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு இதோட ஒரு பெரிய இன்சிடென்ட் பூமி பண்ணுது. that you should be very, ஏன்னா இது எல்லாமே நீ நான் கிராஸ்ல கொண்டு போவேன். ஸோ இது எல்லாமே எர்த், ஆடம், டொமினியன், அத்தாரிட்டி, இது எல்லாமே ஈக்குவலா நான் இப்போ கிராஸ்க்கு வருவேன். அதாவது நியூ டெஸ்டமெண்ட்க்கு வித் தி க்ரூசிஃபிக்ஷன். ரெண்டாவது இன்னொரு கேனை வந்து ஆபேல வந்து கேன் கொல்லுறாரு. அப்போ கேனை சபிச்சது யாரு? Can anyone say? கடவுள் சபிக்கல, பூமி சபிச்சது. பூமி அதோட வாயை திறந்து அந்த ரத்தத்தை என்ன பண்ணிச்சான்? எடுத்துச்சான். அதனால டிஃபைல்மெண்ட் ஆயிட்டு. அதாவது அந்த பூமியோட பவர், பூமி வந்து கரப்ட் ஆயிட்டு. பூமியை வந்து கடவுள் ஒரு சிஸ்டம்ல தான் கிரியேட் பண்ணி உண்டாக்குனாரு. இந்த பூமி இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணும், இதெல்லாம் பண்ணுனா இது கடவுளோட நிலைமையில ஃபங்க்ஷன் ஆகும், தப்பு பண்ணுனா இதெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு ரைட்டியஸ், ஒரு நீதிமானின் ரத்தத்தை ஃபர்ஸ்ட் குடிச்சது யாரு? பூமி. அப்போதான் கடவுள் வந்து கேக்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் அழுக. ஃபர்ஸ்ட் அழுக மனுஷன் அழுல. ஃபர்ஸ்ட் யார் அழுனா? ஆபேலின் ரத்தம் அழுதுச்சு. So the first cry யாரு? blood தான் அழுதுச்சு, மனுஷன் அழுல. So அந்த cry, அந்த bloodக்கு காம்பன்சேட் பண்ணதுக்கு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல வராரு. ஐ ஹோப் இங்க வர எல்லாத்துக்குமே ஓரளவு ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் கிளியர். So we will go to a new testament. எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மனுக்குலத்தை அழகா மீட்டாரு, எப்படி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, எப்படி திருப்ப நமக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு உள்ள the basic the sermon. கடவுள் எதுக்கு பூமியில வந்தாரு? மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு, வேற ரட்சிப்பு கொடுக்கிறதுக்கு. மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் என்ன வித்தியாசம்? What do you mean by redemption and salvation? A difference?
ரிடம்ஷன், அதாவது ஓகே இந்த கெப்பாசிட்டி இருக்கு, சால்வேஷன், உங்களோட எல்லா சின்னுமே முடிக்கப்பட்டது, அதான் சால்வேஷன். கிறிஸ்டியன் ஆன உடனே சால்வேஷன் வந்துருமா? இன்னைக்கு நான் கிறிஸ்டியன் ஆனேன், will I get a salvation on a next moment? நிறைய வேலை பாக்கி இருக்கு கிறிஸ்டியன் ஆனதுக்கு அப்புறம், ரொம்ப வேலை இருக்கு, அவ்வளோ வேலைகள் இருக்குல்ல, that you have to keep practicing it. So இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தது வந்து நம்மளை ரிடீம் பண்ணதுக்கு, சால்வேஷன் கொடுக்கறதுக்கு, நம்மள பாவத்தை நம்மகிட்ட இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. எல்லாருமே சொல்லுவோம் நம்மள பாவத்தோட்டு வெளியே எடுக்காங்க அப்படின்னு, அதுவும் உண்டு, எஸ். ஆனா பாவத்தை நம்மளோட்டு வெளியே எடுக்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் பாவம் எங்க இருக்குது, மனுக்குலத்துக்கு மனசுல இருக்குது. பாவம் வந்து வெளியே இல்ல. ஒரு ஜஸ்ட் டிவி பார்க்கணும், டிவி ஆன் ஆகல, மனசு 10 டைம் சொல்லணும் டிவி பார்க்கணும், டிவி பார்க்கணும், டிவி பார்க்கணும். Your thought has made you sin. You never performed any act. நம்ம டெய்லி சொல்லுவோம் கடவுளோட போட்டோ தான் நம்ம வீட்டுல இருக்கணும், ஆனா வீட்டுல 8 மணி நேரம் ஹாரர் மூவி பார்த்துட்டு இருப்போம். அன்ஹோலி திங், பரிசுத்தமே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம டெய்லி பார்ப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹாரர், த்ரில்லர், சஸ்பென்ஸ், அண்ட் மைண்ட் எப்பவுமே என்ன ஆகுது, பாராநார்மல் ஆக்டிவிட்டிக்கு போயிருது. So now let's understand how Jesus நம்மளை எப்படி ரிடீம் பண்ணாங்க. இந்த ரிடம்ஷன், இந்த crucifixion, இந்த சிலுவைக்காண்டி நம்ம 40 நாள் என்ன ஃபாஸ்டிங் பண்றோமோ, இது எந்த கடவுளுமே பண்ணல. இட் இஸ் only Jesus Christ. அவர் crucify ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் crucifixion முன்னால ஒரு விஷயம் பண்றாரு, லாஸ்ட் சப்பர். அதுல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இது என்னோட ரத்தம், இத பானம் பண்ணுங்க. This is my blood. ரெண்டாவது சொல்றாரு, this is a bread, this is my flesh. எதுக்கு கடவுள் ரத்தத்தை கொடுக்கறாரு? அது வைன் தானே, அது ரத்தம் ஏன் சொல்றாரு? ஏன்னா கரப்ஷன்னால நம்மளோட ரத்தம் கரப்ட் ஆயிட்டு, அந்த ரத்தத்தை கிளென்ஸ் பண்றதுக்கு ஒரு பரிசுத்தமான ரத்தம் தேவைப்பட்டது. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, இத என் ரத்தமா நினைச்சு இதை பானம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. தட் இஸ் த்ரூ ஃபேத். அதாவது விசுவாசத்தினால நம்ம அதை குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சின்னா நம்ம பண்ண பாவம் மட்டும் இல்ல, ஒரிஜினல் சின். எந்த சின்? ஆடமிக் சின். ஆதாம் பண்ண ஒரிஜினல் சின், நம்ம முன்னோர்கள் பண்ண சின், நம்ம பண்ண பாவம், நமக்கு தெரிஞ்சு தெரியாம நம்மளோட தாட்ஸ் பண்ண பாவம், இது அவ்வளத்தையுமே அவரோட ரத்தத்துக்கு மன்னிக்க கூடிய வல்லமை இருக்கு. அதுக்குதான் அவர் சொல்றாரு, இந்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுங்க. நம்ம பாவத்தை மட்டும் மன்னிக்கிறதுக்கு இல்ல, நமக்குள்ள எத்தனை ஜெனரேஷன் மூலமா, நம்ம ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வர நம்ம ஜெனரேஷன் வந்திருக்கோம், எப்படியோ வந்திருப்போம், ஆனா வந்திருக்கிறோம். சோ ஒரிஜினல் சின் வந்து நம்மளை விட்டு என்னைக்குமே போவாது. நம்ம கிறிஸ்டியன் ஆகி கம்யூனியன் எடுத்து கடவுளோட ரத்தத்தை நமக்குள்ள அந்த ஃபேத்ல நம்ம எடுக்கலன்னா, நம்மளோட பிளட் பேட்டர்ன்ஸ்ல வந்து அந்த பிளெஸிங், அந்த ஒரிஜினல் பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரக்கூடிய வழிகள் வந்து இல்ல. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். தென் பாடி, தென் ஃபிளஷ், இது என்னோட உடம்பு, இது நீங்க சாப்பிடுங்க அப்படிங்காரு. இட் இஸ் இந்த பாடி. நம்மளோட ஃபிளஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபிளஷ்குள்ள வந்து நம்ம ரொம்ப நம்ம சின்ன விஷயமா நம்மளோட உடம்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட உடலுக்குள்ள என்னதெல்லாம் இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. எவ்வளவு ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமியும் தண்ணீரையும் அத்தனையும் டொமினியன் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ அந்த பாடியோட பொட்டன்ஷியல் லெவல் என்னது? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் யுவர் பாடி? இட்ஸ் மோர் தென், நீங்க நினைக்கிறதுக்கும் பல லட்சம் மடங்கு அதிகமா நம்மளோட உடல்ல பொட்டன்ஷியல்ஸ் வந்து கடவுள் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களோட உடம்புல. ரெண்டாவது ஜெனரேஷன்ஸ். கடவுள் வந்து யுகத்தின் ஜெனரேஷன் ஆண்டவர். அதாவது அவருக்கு மல்டிப்ளை ஆகுறது ரொம்ப பிடிக்கும். மனுக்குள்ளும் மல்டிப்ளை ஆகணும், அதுவும் அவருக்கு ரொம்ப இஷ்டம். சோ நமக்குள்ள என்னது இருக்கு? ஒரு மனுஷங்களுக்குள்ள நோஹா, எசேக்கியேல், ஏனோக், டேவிட், இதே மாதிரி ஆட்கள் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு கர்ப்பத்துல இருந்து தானே வந்தாங்க. சோ அதனால அவர் ஜெனரேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆண்டவர். He loved to multiply the people. சோ ஜெனரேஷன், ஊரு, ட்ரைபு, நேஷன், பைபிள்ல நிறைய தேசம் வந்து மனுஷங்களுக்கு உள்ள நேம்ல தான் நிறைய தேசம் ஆச்சு. இஸ்ரேல், எவ்ரிவன் நோ இட்ஸ் a name of a man, right? சோ நிறைய தேசங்கள் வந்து எங்க இருந்து வந்திருக்கு? கர்ப்பத்துல இருந்து வந்துச்சு.
ஸோ தட் இஸ் த பவர். அப்போ யாராவது சொன்னாங்க, ஐயோ என் உடம்பு நான் வந்து ரொம்ப மை பாடி இஸ் வெரி வீக். நோ, யூ ஹேவ் த பொட்டென்ஷியல் ஆஃப் அ காட். உங்க மேல வந்து கடவுளோட பிரெத் இருக்குது. இது ஒரு விஷயம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கரப்ஷன் ஆஃப் அ பிளட் வந்து கடவுள் வந்து அவர் கம்யூனியன் மூலமா நம்ம வந்து அதை டீல் பண்ணிக்கிட்டோம். இனி நம்ம சிலுவையில போவோம். சிலுவையில கடவுளை அறையும் போது குரூசிஃபிக்ஷன் பண்ணும்போது அவரோட ரத்தம் பூமியில உழுது. எனி ரீசன் எதுக்குன்னு? எதுக்கு அந்த விஷயத்தை பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு? சிம்பிள். யாராவது அடிபட்ட ரத்தம் உழுதாங்க, பூமியில தான் உழும். இட் இஸ் சோ சிம்பிள். அதுல என்ன பெரிய விஷயம்? யாரை அடிச்சாலும் ரத்தம் கீழே தானே உள்ள போகுது. அது எதுக்கு மென்ஷன் பண்ணணும்? ஏன்னா பூமி கரப்பட்டு இருந்து ஆபேலின் ரத்தத்தினால், அது ஒரு ஃபர்ஸ்ட் ரைட்டியஸ் பிளட், ஒரு நீதிமானோட ரத்தம். அதுக்கப்புறம் பல டைம் வார் ஆயிருக்கு, அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு, நிறைய மக்களோட ரத்தங்களும் இருந்தது. பூமியில எப்பவுமே ஒரு இன்னசென்ட் பிளட், அதாவது ஒரு நீதிமானோ ஒரு பாவம் செய்யாத ஒரு உயிரை எடுத்தா அதோட ரத்தத்துக்கு பூமி கணக்கு கேட்கும். அபார்ஷன்ஸ்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்றாங்க, ரொம்ப ஈஸியா பண்றாங்க. ஆனா அவங்க வந்து அக்கவுண்ட் கொடுக்கணும் பூமிக்கு. அந்த ரத்தத்துக்கு அவங்க அக்கவுண்ட் கொடுக்கணும். அந்த ரத்தத்தை எல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. அந்த ரத்தம் தான் கடவுளை குரூசிஃபிக்ஷன் பண்ணும்போது அந்த ரத்தம் பூமியில வந்துச்சு. அதனாலதான் பூமி சுத்தமாச்சுது. பூமிய சுத்திகரிக்க எந்த ஒரு ரத்தமும் அந்த இன்னைக்கு வர எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவும் இன்னும் உருவாகல. ஒரே ஒரு ஆல்டர்னேட், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், the blood of Lord Jesus Christ. அதனால்தான் அது ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு ரத்தத்தை. ஏன்னா அந்த ரத்தத்துக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்த ரத்தத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே பிளட் தான். ரெண்டுமே ஒன்னு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஃபேத்ல கொடுத்தது, அது நம்ம எல்லாரும் வாங்குற கம்யூனியன், அது சின் காண்டி, அது நமக்காண்டி, மனுக்குலத்துக்காண்டி. ஆனா அது நெக்ஸ்ட் டைம் ரத்தம் வந்து குரூசிஃபிக்ஷன்ல வெளியே வந்தது வந்து அந்த ரத்தம் பூமிக்காண்டி. அது ஏன் கடவுள் பண்ணாருன்னா நம்ம இந்த பூமியில ராஜா மாதிரி நடக்கணும்ட்டு. So what a beautiful God we have, what a beautiful God we serve, right? இதுக்கப்புறம் கடவுள் ரைட் சைட்ல இருந்து தண்ணி விழுந்ததா, தண்ணி வந்ததா பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. எதுக்கு? so specially it is recorded. ஆதாமின் ரைட் சைட்ல இருந்து என்னாச்சு? ஈவை எடுத்தாங்க. கரெக்டா? Adam rib has been used to make a Eve. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளோட மனவாளன், நம்ம சர்ச் நம்ம அவங்களோட மனவாட்டி. அதனால்தான் அந்த சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து தண்ணி வந்துச்சு. ரைட் சைடுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணல, பட் தியோலாஜிக்கலி பீப்புள் பிலீவ் ரைட் சைட்ல இருந்து தான் தண்ணி வந்துச்சு. அது ஒரு வாட்டர் பேப்டிசம் சிம்பாலிக்கா காமிக்குது, சர்ச் உருவாகுனதை காமிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அங்க ஒரு ஆளும் உடனே கன்வெர்ட் ஆகுறாரு. அந்த ஜீசஸை செக் பண்ணனால அங்கே கன்வெர்ட் ஆகுறாரு. சர்ச் எங்க இருந்து ஆரம்பிச்சது? அந்த இடத்துல, அந்த குரூசிஃபிக்ஷன் டைம் அங்க இருந்து சர்ச் ஆரம்பிச்சது. சர்ச் அதுக்கப்புறம் வந்து கெட்டினது. இட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். பட் தி ஃபர்ஸ்ட் சர்ச் வாஸ் ஆன் தட் வெரி சேம் பிளேஸ் எங்க இருந்து தண்ணி வந்ததோ. அதனால கடவுள் நம்மள சபையார மனவாட்டியாவும் அவரை மனவாளனாவும் கூப்பிடுறதுக்காண்டி இது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கு. அதுக்கப்புறம் கடவுளை தான்ஸ், அதாவது அவரோட கிரவுன், அவரோட தலையில வந்து தான்ஸோட கிரவுனை வைக்கிறாங்க. அது என்ன குறிக்குது அப்படின்னா, என்னைக்கு இந்த பூமி சபிக்கப்பட்டது ஆதாமின் மூலமா, அப்போ என்ன கூட கரடு முரடுமா தான் உங்களோட வாழ்க்கை வந்து இருக்கும். உங்களோட சாப்பாடும் நீங்க வந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவீங்க. அந்த பூமியோட கர்ஸை ரிவோக் பண்றதுக்கு, அதாவது திருப்பி எடுக்கிறதுக்கு, அந்த கர்ஸ் கடவுள் பாஸ் பண்ண கர்ஸ் வந்து யாருமே தேர்ட் பர்சன் வந்து அதை திருப்பி எடுக்கவே முடியாது. அதுக்கு யாருக்குமே பவர் இல்லை. அதை யார் எடுக்க முடியும்? only God can revoke it. and God வந்து எப்படினாலும் அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. God is a spirit.
they follow spiritual law. அவங்களுக்குன்னு ஒரு சில சட்ட திட்டங்கள் உண்டு. அவங்க அது பிரகாரம் தான் அந்த ஸ்பிரிட் வந்து the spirit of light, kingdom of light, எப்பவுமே அந்த லெவல் அந்த லாவை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அந்த தான்ல இருந்து வந்த ரத்தமும் நமக்காண்டி தான் அது சிந்தப்பட்டது. எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்த சாபம், ஆதாமுக்கு கொடுத்த சாபம், இந்த கிரவுண்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு அதை ரிப்ரசன்ட் பண்ணி தான்ஸ் கடவுளோட தலையில இருந்து ரத்தம் வந்தது வந்து அந்த சாபத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு தான் அந்த தான்ஸை வந்து அவங்க ரிப்ரசன்ட் பண்றாங்க. Now we will come to very important place, Golgotha. Golgotha-க்கு அர்த்தம் என்ன? What do you mean by the word Golgotha? What is the meaning? A place of skull. So what does it represent? Can anyone tell me? First பாவம் மனுஷனுக்கு எங்க உருவாச்சுது? மனசுல. ஈவ் ஃபர்ஸ்ட் பாவம் எங்க இருந்து பண்ணாங்க? ஃப்ரூட்லயா மனசுலயா? கடவுள் ஃபர்ஸ்ட் மனுஷனை எங்க பண்ணாரு, எங்க உருவாக்குனாரு? மண்ணுலயா மனசுலயா? சின் பிறந்த இடம் மனசு. மனசு வந்து ஹார்ட்ல இல்ல, இட்ஸ் இன் crown of the head. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க மனசுனா they compare it with the emotions basically. ஆனா mind has a territory in the brain, that is what we presume. And கோல்காத்தால தான் crucifixion ஆச்சுது. ஏன்னா மனுஷன் சாத்தான் கிட்ட கொடுத்துட்டான், அதுக்கு டெலிவரன்ஸ் இல்லை. ஏன்னா எந்த மனுஷனுமே அவனோட மனசுல மாஸ்டரி பண்ணவே முடியாது. அது எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணலாம். சப்ஜெக்ட்ஸை மாஸ்டர் பண்ணலாம், சயின்ஸை மாஸ்டர் பண்ணலாம், சிஏ மாஸ்டர் பண்ணலாம், லாவை மாஸ்டர் பண்ணலாம், டாக்டரி மெடிசின்ஸை மாஸ்டர் பண்ணலாம். ஆனா எந்த மனுஷனுமே அவனோட இமோஷன்ஸ் அவன் மாஸ்டர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் வித்தின் ஹிஸ் கெப்பாசிட்டி. அதுக்கு ஒரு தெய்வீக இன்டர்வென்ஷன், டிவைன் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு தெய்வீக வல்லமை அந்த மனுஷனுக்கு அவன் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா தேவை. அதுக்குதான் மனுஷன் எப்பவுமே நான் பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் அவனால வர முடியாது. ஏன்னா மனுஷன் அந்த மாஸ்டரியே இல்லை. they don't have a mastery over their emotions. மனுஷன் பாவத்து மேல மாஸ்டரி இல்லை. அவன் அவனோட இமோஷன்ஸ் மேல அவங்களுக்கு மாஸ்டரி இல்லவே இல்லை. எப்படின்னாலும் லைஃப் ஓட்டுவாங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படிதான் வாழ்வேன். மாஸ்டரி ஆன் இமோஷன் as per the word of God நீங்க நடந்தீங்கன்னா இந்த பூமியில இருக்க எல்லா பிளெஸிங்கும் கண்டிப்பா நமக்கு வரும். and I have seen it. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால நமக்கு கடவுளோட வார்த்தையை எடுத்து நம்ம பாவத்தை நமக்கு எப்படி எடுக்கணும், அதை எப்படி மாஸ்டரி பண்ணணும், இதோட சப்ஜெக்ட் எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா பைபிளோட ஒவ்வொரு வசனங்களோட டெப்த்தை படிக்கும் போதுதான் உங்களுக்கு அதுல விடுதலை வரும். பூமியை பத்தி படிச்சீங்கன்னா அப்படி டெப்த்ல படிங்க, அந்த பூமியை நீங்க சொல்றதை கேட்கணும். ஏன்னா அந்த பவர் ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணப்பட்டுட்டு கொடுத்தாச்சு. And அதை கடவுள் ரிவோக் பண்ணல. ஆல்வேஸ் ரிமெம்பர், கடவுள் சொல்லல நான் உன் டொமினியன் எடுக்கேன்ட்டு. அவர் சொன்னாரு நீங்க ஈடன் கார்டன் விட்டு வெளியே போ. ஏன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்து, அங்க வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் இருந்து. ஒரு கரப்ட் மேன் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் சாப்பிட்டா அவங்க தட் மேன் அந்த ஆதாம் வந்து சாக மாட்டாரு. அண்ட் கரப்ட் மேன் வந்து மல்டிப்ளை ஆகும். அதனாலதான் ஈடன் கார்டன் விட்டு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சம்பவம் ஆச்சுது அங்க. பட் எப்பவுமே நமக்கு வந்து நம்மளோட இமோஷன்ஸை மாஸ்டரி பண்ணதுக்கு தெரியணும். நமக்கு சின்ன என்ன, நிறைய பேருக்கு பாவம்னா என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன, நீதிமான்னா என்ன, இதோட டிஃபரன்ஸே தெரியாது. யாரையும் அடிக்க கூடாதுப்பா, அது தப்பு. ஆனா டெய்லி நம்ம வந்து நிறைய விஷயம் தப்பா பேசுவோம், தப்பா நினைப்போம். தட் இஸ் த ரியல் சின். அதை நம்ம தப்பா கூட யோசிக்க மாட்டோம். ஆனா நம்ம யோசிப்போம், எதுக்கு என் லைஃப்ல எதுவுமே பிளெஸிங் வர மாட்டேங்குது? பிகாஸ் நமக்கு வந்து பாவத்தையும் நன்மையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வந்து தெரியல. நம்ம லைஃப்பை நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி நடத்தும் போது இந்த பைபிளோட வார்த்தைகள் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. தட் இஸ் வை crucifixion is very important. ஏன்னா அது நம்ம மனசுல இருந்து பாவத்தை எடுக்கும் through a cross, because it has been the cross, the Jesus Christ has been crucified. அந்த crossல இன்னும் 2 திருடங்க இருந்தாங்க, அவங்களும் கிராஸ்ல தான் இருந்தாங்க. ஐ பிலீவ் கிராஸ்ல ஜீசஸ் கிரைஸ்ட் சிந்தின ரத்தம் தான் ரொம்ப பெரிய வேலை பண்ணிச்சு.
அவர் ஏன்னா மற்ற 2 திருடங்களும் இருந்தாங்க, அவங்களும் கிராஸ்ல தான் இருந்தாங்க. ஸோ கிராஸ்க்கு நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோட கிராஸோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, த ஹோலி பிளட், த சன் ஆஃப் காட் ஹஸ் கம் டு எர்த் நம்மளை டெலிவர் பண்றதுக்கு. அதனால எப்போ நமக்கு சின் பத்தி சின்ல இருந்து வெளியே வரணும்னா சும்மா போய் கர்த்தாவே என்ன பாவத்தொட்டு வெளியே எடுத்துங்கன்னு சொல்லாதீங்க. பாவம் எந்த இடத்துல நம்ம பண்றோம் அது நமக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியணும். அந்த பாவத்தை நம்ம எதுனால ஓயாம பண்றோங்கிறதும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியணும். அதுக்கப்புறம் அந்த பாவத்தொட்டு எப்படி வரணுங்கிறது நமக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நமக்கு தெரியணும் நான் அந்த பாவத்தொட்டு எப்படி நான் வெளியே வரணும்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எஸ்ப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க எங்களுக்கு வெளியே கொண்டு வாங்கன்னா, நமக்கு இன்டெலெக்சுவல் லெவல் கொடுத்துருக்காரு கடவுள், நாலேஜ் கொடுத்துருக்காரு, எக்ஸலன்சி கொடுத்துருக்காரு, ஞானம் விஸ்டம் கொடுத்துருக்காரு, என்ன கொடுக்கல அவர். ஸோ யூ ஹாவ் டு நோ நீங்க எங்க என்ன பாவம்னா என்னது, எப்படி அந்த பாவம் நம்மளால ஓயாம ஆகுது, எதுக்கு நம்மளால அதை மீட்டு வெளியே வர முடியல, அதோட பாவத்தொட்டு வெளியே வர்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, இதை எல்லாமே கடவுள்கிட்ட கொண்டு போய் யூ டெல் ஹிம் அண்ட் டெல் காட் எனக்கு இதுல ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. கண்டிப்பா ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னொரு விஷயம், பைபிளை யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் வந்து தப்பா வாழ்க்கை ஓட்டியிருக்காங்க. இதுக்கு நான் நிறைய ஆட்கள் அப்படி பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் அவங்ககிட்ட கேட்டேன் நீங்க எவ்வளவு புக்ஸ் படிப்பீங்க அப்படின்ட்டு, பிகாஸ் ஐ லைக் டு ரீட் அ லாட். அவங்க சொன்னாங்க அந்த சாலமன் சொல்லியிருக்காரு ரொம்ப புக்கு படிச்சா என்ன கவலை வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இப்படியும் கேரக்டர்ஸ் இருக்காங்க, பைபிளை யூஸ் பண்ணியே வாழ்க்கையில நாங்கள் முன்னேற மாட்டோம் அப்படின்னு. ஸோ நம்ம எப்போ பைபிளோட வசனம் படிச்சாலும் அது கான்ட்ரடிக்டரியா நம்ம படிக்க கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு ரைட்டான விதத்துல ஹார்மோனியஸா நன்மையா கொண்டு போகக்கூடிய ஏதுவா மட்டும் தான் நீங்க பைபிள படிக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷன். பைபிள்ல நிறைய விஷயம் எழுதி இருக்கு, அதுக்கு வந்து நமக்கு அந்த ஹிஸ்டரியோ அந்த கல்ச்சரோ அந்த ட்ரெடிஷனோ நமக்கு தெரியாது. பைபிள் எழுதின காலத்தோட moral standards of the society வந்து டிஃப்ரெண்ட், இன்னைக்கு இருக்க moral standard of the society வந்து டிஃப்ரெண்ட். ஸோ எப்போ நம்ம பைபிள் படிச்சாலும், ஏன்னா நான் ரொம்ப ரெகுலரா ஆட்களை பார்க்கேன் பைபிள வசனத்தை எடுத்து கடவுளுக்கு அகேன்ஸ்டா பேசுறது, அது பண்ணக்கூடாது. பைபிள் வசனத்தை எடுத்து நம்மளோட வாழ்க்கையில அந்த வசனத்தை வச்சு எவ்வளவு மேக்சிமம் பிளெஸிங்ஸோட பொட்டென்ஷியல்ஸ் எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த அதிகாரமும் அந்த ஆசீர்வாதமும் அந்த வல்லமையும் நம்மளோட உடல்லையும் நம்மளோட ரத்தத்திலையும் நம்மளோட மனசுலையும் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதை தொலைச்சதுனால திருப்ப இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையினால அவரோட ரத்தத்தினால அதை நமக்கு மீட்டு கொடுத்துருக்காரு. கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணதுக்கு கிருபை செய்ததுக்காண்டி ஸ்தோத்திரம்.